கோலாச்சுவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவில் வாங்கவோ வித்துடுங்களோ அப்படின்னு எந்த ஒரு பரிந்துரையும் இல்லை. எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றும் உங்களுக்கு ஒரு ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஒரு 93 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ மேலே ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம், மேலே ஏறி முடிஞ்சிருந்தாலும் ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நிஃப்டி ஏறுது. ஆனால் ஸ்டாக் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 or 3 டேஸாக பெரிய லெவலில் ஏறலை. மைக்ரோ கேப் அண்ட் மைக்ரோ கேப் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு 20% வந்து அப்பர் சர்க்கியூட் அடிக்கிறதே தவிர, மற்ற நார்மலாக இருக்கிற ஒரு சில ஸ்டாக்கை தவிர மற்ற ஸ்டாக்கெலாம் ஒரு ப்ராஃபிட் புக்கி தான் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா எதுக்குமே பெருசிய லெவலில் ஏறவும் இல்லை. உங்களுக்கு சும்மா அப்படி ஏறினாலும் 1 or 1.5% அந்த அளவுக்கு தான் ஏறிட்டுருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, இது எப்பயுமே நடக்கக்கூடியது தான். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா ஒரு பயத்தில் மக்கள் யாரும் பெரிய லெவலில் பை பண்ண மாட்டாங்க. ஸோ நிஃப்டி மட்டும்தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கும். ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு ஏறாமல் அப்படியே இருக்கும். ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியரில் இருக்குது, ஆல் டைம் ஹை நியரில். இந்த 25,654 உங்களுக்கு நிஃப்டியோட ஆல் டைம் ஹை. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 234 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அதிகமாக ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆனாலும் அதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஹை வரும்போது உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணும். அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி வந்து அதோட ப்ரீவியஸ் ஹையையும் ரீச் பண்ணும். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஆகணும், ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம். ஸோ நிஃப்டி வந்து அதோட ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ஸ்மால் ரீடெஸ்ட் எடுக்கலாம். அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டியும் இதோட ப்ரீவியஸ் கையை உடச்சிச்சு அப்படின்னா, உடச்சி மேலே ரேலி ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டியை ஹோல்டு பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் ரீடெஸ்ட் ஆர் ஸ்மால் கரெக்ஷன் வந்து மைனர் டேர்மில் உங்களுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் இந்த IRM எனர்ஜி அப்படின்ற இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு சரி, நம்ம இதுக்கு முதல் நாள் பார்த்தோம். உங்களுக்கு அப்பவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20% வந்து ஏறி முடிஞ்சிச்சு. ஸோ நேற்றும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஏறி முடிஞ்சிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிரேக் அவுட் கிளியர் கட்டாக ஆயிருக்கு. ஆனாலும் இந்த ஸ்டாக்கில் ஒரு ரீடெஸ்ட் கிடச்சா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும். ரீடெஸ்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லாத விஷயத்தில் இப்போ நம்ம வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணுறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்காது. அதனால் ரீடெஸ்ட் எடுத்தால் மட்டுமே இதை வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதை வந்து தூரத்தில் இருந்து தான் வேடிக்கை தான் பார்க்கணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா 20% ஏறிடுச்சு உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த ஜோனில் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த 465 போயிட்டு அகைன் மறுபடியும் ஏதாவது ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே இந்த ஜோனை உடைக்கும் போது அங்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் என்டிஆர் ஆட்டோ ஒரு 4% வந்து உங்களுக்கு ஏறி தான் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கொடுத்த டார்கெட்டை எக்ஸாக்டாக என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஆல்ரெடி ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, அதோட ப்ரீவியஸ் கை வரும்போது ஒரு உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் வரலாம். ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். புக் பண்ணுறதை பற்றி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் கிளன்மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேற்று ஒரு 3% என்ன இருக்குது, உங்களுக்கு 3% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. ஸோ நம்ம கொடுத்தது இந்த 1900. ஸோ இதோட டார்கெட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை தான். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை தான் இதோட டார்கெட். இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே இதை வந்து ரீச் பண்ணுற
1 வீக்குன்னு சொல்ல முடியாது, மேபி இருக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கீங்க, தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பார்த்துடலாம். நம்மளோட ஃபஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் பிசி ஜுவல்லரி. இந்த பிசி ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். இந்த சப்போர்ட் ஜோனில் இந்த ஜோனில் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஜோனில் கொடுத்துருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 2 or 3 டைம்ஸ்க்கு மேலே என்ன இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் மேலே தான் போயிருக்கு. ஸோ அதனால் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம், ஒரு சைட்வேஸ் போயிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போயும் கூட கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா எஸ்எல் வந்து இங்கே தான். ஸோ அகைன் மறுபடியும் கீழே இறங்கினாலும் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம், இல்லை அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 18 ரூபா, 18 இல்லை 18.50 அப்படின்ற இந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ பிசி ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு லாஸ் மேக்கிங்கில் இருந்து ஓரளவுக்கு இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதோட ஆல் டைம் ஹை தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அப்புறம் நம்மளோட செகண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ். இன்னொரு விஷயம், எனக்கு கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் நான் வந்து இப்போது பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கன்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இண்டஸ் டவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டபுள் பாட்டம் நெக்லைன் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகி, டபுள் பாட்டம் நெக்லைன் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள், நெக்லைன் பிரேக் ஆகி மேலே உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. ஸோ இந்த ஜோனில் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ அகைன் மறுபடியும் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஸோ இங்கே இந்த நெக்லைனை வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கும் ஒன்று. நெக்ஸ்ட்டு எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நெக்லைனை உடச்சிச்சு அப்படின்னா, நெக்லைனில் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா நெக்லைனுக்கு கீழேயே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்று எஸ்எல் வைக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த ஜோன், இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு ப்ராப்பரான எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் தான். ஸோ இங்கே நீங்கள் எஸ்எல்லை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் ப்ரீவியஸ் ஹை 425 டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து உங்களுக்கு அதாவது இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போது லாஸ்ட்டாக பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனில் 1 2 3 4 டைம்ஸ் வந்து இது என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஆனாலும் இந்த ஜோனை நம்ம கவனித்து பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு கீழேயும் வந்திருக்கும். ஸோ ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் கீழேயே வந்திருக்கும், உடச்சி கீழே வந்துட்டு அகைன் இந்த ஜோனில். ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள் 1 2 இந்த ஜோனில் உடச்சி கீழே வந்துட்டு அகைன் மறுபடியும் உள்ளே தான் வந்திருக்கு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கலாம். ஸோ இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரலை. ஸோ இந்த அதாவது இந்த சேனலுக்குள்ளே க்ளோஸும் ஓப்பன் கீழேயும் இருக்கும். ஓகே, இப்போது நாட்கோ ஃபார்மா இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்கணும். ஸோ இவ்வளோ தூரம் மேலே போன இந்த ஸ்டாக்கு வந்து இவ்வளோ தூரம் போணுச்சு இல்லையா, இங்கே எங்கேயாவது சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கலாம்ல. இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கும், பட் மேலே மூவ் ஆகலை. அடுத்தது நெக்ஸ்ட் கேண்டில் என்ன இருக்கும், உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே தான் போகும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது, அதனால் நம்ம வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணுறோம். அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் தான் இது வந்து உங்களுக்கு வீக்லியில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டெய்லியில் வச்சதுனால தான் உங்களுக்கு என்ன இருக்குது, சம்டைம்ஸ் வந்து டெய்லியில் வந்து சில ஸ்டாக் வந்து டார்கெட்டை வந்து அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணாது. சம்டைம்ஸ் வீக்லியில் இருக்க அந்த ட்ரெண்ட் லைனில் தான் ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அதில் இதுவும் ஒன்று. ஸோ நம்ம பார்த்துருவோம் அதை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வீக்லியில் எவ்வளோ கிளியர் கட்டாக இங்கே இந்த ஜோனில்
இந்த ஜோனில் பாருங்களேன். ஸோ இந்த ஆல் டைம் ஹை இது. இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து அப்படியே கீழே விழுந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஜோனை வந்து உங்களுக்கு டெய்லியில் பார்க்கும்போது மேலே இருக்கும். ஆனால் வீக்லியில் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கா. ஸோ நான் இதை தான் உங்களுக்கு டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் 2 கேண்டில் வந்து மேலே போயிருக்கும். ஸோ ஆனால் வீக்லியில் கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் தான். ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஆனாலும் இந்த ஸ்டாக் வந்து இதை உடச்சி மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு JSW சிமெண்ட். இந்த JSW சிமெண்ட் வந்து உங்களுக்கு IPOக்கு வந்து இப்போ தான் ஒரு 1 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனாலும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மற்ற ஒரு அறிமுகம் இல்லாத ஸ்டாக்கு, அப்படி பரிச்சயமே இல்லாத ஸ்டாக் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ கொண்டு வந்திருக்க மாட்டேன். JSW சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு JSW ஸ்டீல்ஸ் உங்களுக்கு இது அவங்களோட கம்பெனி அப்படின்ற ஒரே ரீசனால் நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இல்லைனா கொண்டு வந்திருக்க மாட்டேன் இவ்வளோ புது கம்பெனிங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 145 அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இதில் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கவங்க மட்டும் இதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா பிகினர் வந்து நீங்கள் இதில் பண்ண வேணாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 2 புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட SL அப்படின்னு நீங்கள் இங்கே, அதாவது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா SL நம்ம எங்கே வைக்கலாம் பார்க்கும்போது SL வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் SL வைக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இதோட ப்ரீவியஸ் ஹை தான் உங்களுக்கு டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் AVL. இந்த AVL அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, SL அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இப்போது எங்கே ப்ராப்பரான SL எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு மைனர் ட்ரெண்டு நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஒரு மைனர் ட்ரெண்டு ட்ரா பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம். இந்த ஜோனில் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, ஸோ மேலே போயிருக்கு. ஒருவேளை இந்த ஸ்டாக் வந்து இன்னும் மேலே போனாலும் போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணும். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஜோனை, அதாவது ஃபஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் ஹை, அதாவது இதோட ஆல் டைம் ஹையை வந்து நம்ம ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ இதை வந்து SLஆ நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டாம். இந்த ஆல் டைம் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம SLஆ வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு எதுக்குன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகும். இப்போ மேலே போயிட்டு ஒரு கரெக்ஷன், ஸ்மால் கரெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த சேனல்லே போகும். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் வந்து இது நடக்கும். ஸோ அதுக்காக தான் ஒருவேளை கரெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு ட்ராப் பண்ணி காட்டியிருக்கேன். இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட மூமெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம இந்த ஸ்டாக்கில் வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 685 இல்லை 680 அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 30% வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பயோகான். பயோகான் பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதுதான். ஸோ இந்த சேனல் தான், அதாவது 404 அப்படின்றது உங்களுக்கு பயோகானோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நிமிஷம், இது ஆல் டைம் ஹை தானா இல்லை ப்ரீவியஸ் ஹையை நம்ம செக் பண்ணிடலாம். இல்லை, இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 487. நம்ம கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம், ஆனால் அந்த சார்ட்டை வந்து பார்க்கல. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இப்போ வீக்லியில் நான் வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். இனிமேல் வீக்லியில் நம்ம பார்த்துட்டு அகைன் மறுபடியும் டெய்லியில் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த சார்ட்டை கரெக்டாக வியூ பண்ணலாம் இல்லையா. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும்
இந்த சேனலில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த சேனலில் கவனிச்சிங்கன்னா நமக்கு தெரியும் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்கு. ஓகே, டெய்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது இது கரண்ட்டாக எப்படி இருக்குது, ஸோ நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஓகே, இந்த சேனலை பார்த்தோம்னா தெரியும் மல்டிபிள் டைம் என்ன இருக்குது, இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் மேலே போகும்போதும் மேலே போயிட்டு அகைன் கீழே வரும்போது இந்த சேனல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. இந்த சேனல் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போது கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம வந்து சப்போர்ட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜோன் வரைக்கும் நம்ம என்ன 341 நம்ம எஸ்எல்லாக மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 400, அதாவது இந்த சேனல் தான் நெக்ஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் தான் செகண்ட் டார்கெட் தான் இதோட ஆல் டைம் ஹை இந்த 480. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆரோ ஃபார்மா. இந்த ஆரோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1581. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால். ஸோ நல்ல ஃபால் ஆனாலும் இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை தான் ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம இதை பிரேக் அவுட்னு நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம், அதாவது கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையையும் இது பிரேக் பண்ணணும். ஸோ எப்போவுமே இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அதாவது பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த சேனலை எப்போ உடைக்குதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஜோனை வந்து எஸ்எல்லாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு இந்த ஜோன், அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் இதோட டார்கெட். நெக்ஸ்ட்டு வந்து அதோட இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை தான் உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டபுள் பாட்டத்தோட நெக்லைன் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கு. ஸோ பிரேக் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, பட் அது ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இல்லை. செகண்ட் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜோன் பார்த்தீங்களா, இந்த கேண்டில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இல்லை. ஒரு நிமிஷம், நெக்லைனுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ஓகே. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது செகண்டாகவும் பார்த்தோம்னாலும் ஒரு நேற்றுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஸோ உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ், மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ பிரேக் அவுட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பிரேக் அவுட்டில் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட், ஸோ இதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய ஒரு நிமிஷம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சா மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹைலேருந்து ப்ரீவியஸ் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இதை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போது என்னாகும், அகைன் மறுபடியும் மேலே போகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு இதை ரெஸ்பெக்டே பண்ணினாலும் ஒரு 2-3 டேஸ் லேக் ஆகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த சேனல் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது 2500, இந்த 2500 அப்படின்ற அந்த பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக உங்களுக்கு நம்ம இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுக்கிடுவோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.